Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளியும் வருது, அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் பிரெட் அல்வா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு வெல்லம், 2 பிரெட் துண்டு எடுத்து நல்லா உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, 3 ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெல்லம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது வெள்ளத்தில் மண் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம கரைஞ்சா போதும் இந்த வெல்லம். ஸோ இது மாதிரி கரைஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி, திராட்சை, பாதாம், ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்த பிறகு இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நெய் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட்டில் உள்ள பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு எடுத்து வச்சுருக்க பாலில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வரட்டும். இப்போ நல்லா வந்த பிறகு நம்ம உதுத்து வச்சுருக்க பிரெட் துண்டுகள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ மீதி பால் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்பு நமக்கு தூக்கி கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி எடுக்கலாம். இப்போ இது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இது மாதிரி கிண்டிங்கன்னா பேனில் இது மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் பதம். இப்போ இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான பீட்ரூட் பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக பீட்ரூட் அல்வா செய்யாமல் ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.